வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஆர்ஆர்பி ஏஎல்பி ரெக்ரூட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சிபிஏடி, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட்டோட ஏ டு Z இன்ஃபர்மேஷன் அந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த டெஸ்ட்னா என்ன, ஸோ இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்ன, இந்த டெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் நீங்கள் வாங்க வேண்டிய விஷன் சர்டிஃபிகேட் பற்றி பார்க்க போகிறோம். அடுத்ததாக டி ஸ்கோர்னால் என்ன, அந்த டி ஸ்கோரை வந்து 30% எப்படி கன்வெர்ட் பண்ணுவாங்க, ஸோ அதனால் உங்களுக்கு என்ன மாதிரி அட்வான்டேஜெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து சிபிடி 2ல் ஓரளவு கம்மியான மார்க் எடுத்திருந்தா கூட இதில் நீங்கள் நல்ல மார்க் எடுத்து எப்படி நீங்கள் வந்து போஸ்டிங் வாங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய பாயிண்ட்டை வந்து பார்க்க போகிறோம். அடுத்ததாக என்னென்ன பேட்ரி டெஸ்ட்லாம் இருக்குது, அது உள்ள என்னென்ன சப் டாபிக்ஸ்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபைனலாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது, நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மில் இதுக்கான டெஸ்ட் சீரிஸ் வந்து போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பொறுமையாக எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனுமே நான் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவேன். இது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான். ஓகே, அடுத்தடுத்து இதுக்கான வீடியோஸ் வந்து நான் ப்ரொவைட் பண்ண போகிறேன். நம்மளோட யூடியூப் சேனலே ப்ரொவைட் பண்ண போகிறேன். ஒவ்வொரு டாபிக்கும், அதாவது ஒவ்வொரு பேட்டரிக்குள்ளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சப் டாபிக்ஸ் நிறையா இருக்குது. அது ஒன்றுக்குமே வந்து தனித்தனியாக வந்து நான் வந்து கண்டினியூஸாக வீடியோ கொடுக்க போகிறேன். ஏஎல்பி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னால் நான் கண்டிப்பாக எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, அதனால் நம்ம சேனல் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிபிடி 2 ரிசல்ட்டில் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்குன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணி அவங்க எல்லாரும் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டனால தான் எனக்கு மற்ற கமிட்மெண்ட்ஸ் இருந்தாலும், ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இதில் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறனால இந்த இதை நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி நான் வந்து இதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே நான் ஃப்ரீயாக நம்மளோட யூடியூப் சேனலில் தான் கொடுக்க போகிறேன். அதனால் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருந்த ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பற்றி பார்த்துடலாம். இப்போ நீங்கள் வந்து சிபிடி 2ல் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகி இப்போ இந்த சிபிஐடி வந்து அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து விஷன் சர்டிஃபிகேட் வந்து கொண்டு போகணும். அது இருந்தால் தான் உங்களை வந்து எக்ஸாம் எழுதவே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அது எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்த பேஜில் பார்க்கலாம். ஓகே, அடுத்ததாக இந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 பேட்டரி இருக்கும். ஓகே, 5 செக்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பேட்டரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த 5லேயுமே நீங்கள் வந்து பாஸ் பண்ணணும். 5லேயுமே 5ல் 1ல் கூட ஃபெயில் ஆகிட்டா கூட நீங்கள் வந்து மொத்தமாகவே ஃபெயில் தான். அதுக்கப்புறம் அவங்கள ஃபைனல் ரிசல்ட்டுக்கு கன்சிடரே பண்ண மாட்டாங்க. ஸோ 5 பேட்டரியில் 5லேயுமே நீங்கள் வந்து குவாலிஃபை ஆகணும். ஓகே, ஸோ இதில் வந்து எக்ஸாம் கொஷின் வந்து உங்களுக்கு தமிழில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா தமிழில் இருக்காது. இங்கிலீஷ், ஹிந்தி இந்த 2 லாங்குவேஜில் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் வந்து இங்கிலீஷில் இருக்கக்கூடிய கொஷினை பார்த்தே வந்து அட்டன் பண்ணிக்கலாம். இதில் நெகட்டிவ் மார்க்கு கிடையாது. ஸோ நெகட்டிவ் மார்க் கிடையாது அப்படின்னா நீங்கள் வந்து எல்லா கொஷினையும் அட்டன் பண்ணலாம். இதில் எல்லா கொஷினையும் அட்டன் பண்ணுறதுக்கே டைம் பத்தாது, நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணாமல் போனீங்க அப்படின்னா. இதில் வந்து நீங்கள் பெருசாக படிக்கிறதுக்கெலாம் எதுவுமே இல்லை. ஓகே, இதில் வந்து இந்த கான்செப்டை நான் கற்றுக்கிட்டு தான் இதை வந்து அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஓகே, ஸோ இதில் வந்து சிம்பிளாக தான் இருக்கும். பட் நீங்கள் எவ்வளோ குயிக்காக வந்து அந்த இடத்துல யோசிக்கிறீங்க, எவ்வளோ குயிக்காக ஆன்சர் பண்ணுறீங்க, எந்த மாதிரி யோசிக்கிறீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க, எவ்வளோ ஸ்பீடாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். இதில் முக்கியமாக அவங்க பார்க்குறது ஸ்பீடாக இருக்கணும், அதே நேரத்தில் வந்து நீங்கள் சரியாகவும் யோசிக்கணும். அதை தான் வந்து செக் பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்போ இதுக்கு நீங்கள் தனியாலாம் படிக்க வேண்டாம், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது இதுக்கான அந்த மார்க் டெஸ்ட் போடுற பிளாட்ஃபார்ம் நான் சொல்கிறேன், அதில் நீங்கள் வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக உங்களால் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். நான் கொடுக்குற வீடியோஸும் பாருங்கள், ஒரு ஐடியாக்காக தான். ஒரு சில ட்ரிக்ஸ் வந்து நான் சொல்லுவேன். ஸோ அந்த ஐடியாக்காக நான் கொடுக்குற வீடியோஸ் பாருங்கள். ஆனால் நீங்கள் வீடியோஸ் பார்த்தாலும் பார்க்கலாட்டியும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். வெறுமனே வீடியோஸ் மட்டும் பத்தாது. நீங்கள் யாரோட வீடியோ பார்த்தாலும் அது பத்தாது. ப்ராக்டிஸ் தான் இதில் வந்து 99% வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா தான் கொடுக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேட்டரியும் இருக்குது. அந்த ஒவ்வொரு பேட்டரியிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் மார்க் அப்படிங்கிறது வந்து 42 மார்க். அதாவது டி ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது வந்து 42 மார்க். இந்த 42 மார்க்குக்கு மேலே நீங்கள் எடுக்கணும். ஸோ இதை பற்றி நான் வந்து உள்ள தெளிவாக சொல்கிறேன். அதுக்காக 42 மார்க்னா ஒரு பேட்டரிலையும் 100 கொஷின் கேட்பாங்க, அதில் 42 மார்க் எடுக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. இல்லைனா 42% எடுக்கிறோமான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரியும் கிடையாது. இதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதை எப்படி வந்து இதில் கால்குலேட் பண்ணுறாங்க, ஸோ அதில் நீங்கள் எப்படி அதிகமான மார்க் எடுக்கலாம் அப்படிங்கிற கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். உள்ளே வந்து நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஓகே, ஸோ அடுத்ததாக இதில் வந்து நீங்கள் சிபிடி 1 சிபிடி 2ல் நல்ல மார்க் எடுத்திருக்கலாம். இந்த இடத்துல இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் வந்து கொஞ்சம் கம்மியான மார்க் எடுத்திருக்கலாம். ஆனால் அதில் அந்த 5 பேட்டரிலையும் குவாலிஃபை ஆகாமல் ஏதோ ஒன்றில் நீங்கள் ஃபெயில் ஆகிருக்கீங்க அப்படின்னா உங்களை வந்து ஃபைனல் ரிசல்ட்டுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ இந்த சிபிஏடி நீங்கள் பாஸ் ஆனால் தான் அந்த 5 பேட்டரிலையுமே நீங்கள் வந்து இந்த டி ஸ்கோர் 42க்கு மேலே எடுத்திருந்தால் மட்டும்தான்
உங்களை வந்து ஃபைனல் ரிசல்ட்டுக்கு கன்சிடரே பண்ணுவாங்க. அதனால் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டேஜ். ஓகே. அடுத்ததாக இதில் வந்து இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஃபைனல் ரிசல்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஎல்பியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிபிடி 2ல் பார்ட் ஏல எடுத்த மார்க்கோட 70%, அதே மாதிரி இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் நீங்கள் எடுக்கிற மார்க்கோட 30%, இந்த ரெண்டையும் சேர்த்து தான் வந்து 100%க்கு கன்வெர்ட் பண்ணி ஃபைனல் கட் ஆஃப் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இதை எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஷன் சர்டிஃபிகேட் பற்றி பார்த்துடலாம். ஸோ இதுக்கான பிடிஎஃப் வந்து நம்முடைய டெலகிராம் சேனலில் நான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். சந்துரு மேத்ஸ் அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலுக்கான லிங்க் அவைலபிளாக இருக்குது. ஒருவேளை அந்த லிங்க் ஓப்பன் ஆகலைன்னா கூட நீங்கள் டெலகிராமில் சந்துரு மேத்ஸ் அஃபிஷியல்னு சர்ச் பண்ணாலே நம்ம சேனல் வந்துடும். அதில் இந்த பிடிஎஃப் வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இதில் 25 மென்ஷன் ஆகிருக்கனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. உள்ளே இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டு தான் முக்கியம். ஸோ இதில் நீங்கள் 24ஓட நோட்டிஃபிகேஷன்லேருந்து கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு 24 தான் வேணும் அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன்லேருந்து கூட எடுக்கலாம். இல்லைனா பிரிண்ட் எடுக்கிறப்போ நீங்கள் இதை கிராப் பண்ணிவிட்டு இதுக்கு கீழே இருக்கிறத மட்டும் கூட எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ உள்ளே இருக்கக்கூடிய மேட்ரு தான் முக்கியம். இது எல்லாமே வந்து நீங்கள் எதுவுமே ஃபில் பண்ண வேண்டாம். நீங்கள் ஒரு ஐ ஹாஸ்பிட்டலில் போய் அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்கிட்ட கொடுத்து அவங்களே ஃபில் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு சைன் போட்டு கொடுத்துருவாங்க. ஓகே. இது எந்த ஐ ஹாஸ்பிட்டல்னாலும் நீங்கள் போகலாம். கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட தான் வாங்கணும்ட்டு இல்லை, ப்ரைவேட் டாக்டர்கிட்ட கூட வாங்கலாம். ஓகே. ஸோ இதில் நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். உங்களோட ஃபோட்டோ மட்டும் ஒட்டுங்க. அவங்களே வந்து அந்த டாக்டரே வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க. ஓகே. அவங்களுக்கு வந்து வித்தவுட் கிளாஸஸ், அதாவது கண்ணாடி போடாமல் வந்து 6/6 2 கண்ணிலையுமே டிஸ்டன்ட் விஷன் இருக்கணும். நியர் விஷன் 0.6 இருக்கணும். கலர் பிளைண்ட்னஸ் இருக்கக்கூடாது. பைனாகுலர் விஷன், ஃபீல்ட் ஆஃப் விஷன் இதெல்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு தான் போடுவாங்க. செக் பண்ணிவிட்டு இதில் நார்மலாக இருக்குதா அப்படிங்கிறத வந்து எழுதிட்டு தான் உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் இப்போ ரீசெண்டாக வாங்கிட்டு எக்ஸாமுக்கு போகிறப்போ கொண்டு போகணும். இது இருந்தால் தான் உங்களை அலோவ் பண்ணுவாங்க. ஓகே. அடுத்ததாக செல்ஃப் டிக்ளரேஷன் அப்படிங்கிறது இன்னொன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்போ கேட்குறாங்களா அப்படிங்கிறது தெரியல. அட்மிட் கார்டு வர்றப்போ தெரியும் அதில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு. ஓகே. ஸோ தேவைன்னா இதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நீங்களாக ஃபில் பண்ணி எடுக்கிறது தான். ஓகே. நான் வந்து லேசிக் சர்ஜரி இல்லைனா வேறு எதுவும் இந்த கண்ணுக்கான சர்ஜரி எதுவும் பண்ணலை அப்படிங்கிறதுக்கான டிக்ளரேஷன் தான். ஓகே. ஸோ இது வந்து தேவைப்படுதான்னு எனக்கு தெரில. ஸோ உங்களுக்கு அட்மிட் கார்டு வர்றப்போ அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகே. இப்போ டி ஸ்கோர் அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய முக்கியமான டவுட். இப்போ 5 பேட்டரி இருக்குது. 5 பேட்டரிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் அந்த ஒவ்வொரு பேட்டரிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டி ஸ்கோர் வந்து 42க்கு மேலே இருக்கணும். 42க்கு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபெயில். ஓகே. 5 செக்ஷன் இருக்குது. 1 2 3 4 5 5 பேட்டரி இருக்குது. 5 பேட்டரிலையுமே இப்போ இதில் வந்து நான் வந்து ஒரு 70 எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் ஒரு 68 எடுத்திருக்கேன். இதில் வந்து 55 எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 72 எடுத்திருக்கேன். இது எல்லாமே நல்ல மார்க் தான். ஆனால் கடைசியாக அந்த ஒரு பேட்டரியில் மட்டும் நான் வந்து ஒரு 41 தான் எடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த 1ல் ஃபெயில் ஆனாலும் மொத்தமாகவே ஃபெயில் ஆன மாதிரி தான். அப்படினால நீங்கள் ஒவ்வொரு பேட்டரிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேட்டரி டெஸ்ட்லையுமே நீங்கள் வந்து 42க்கு மேலே டி ஸ்கோர் வந்து ஸ்கோர் பண்ணணும். ஸோ அதை கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா இது தான். ஓகே. இப்போ இதில் இந்த 50 + 10 அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்கும். அது சேஞ்ச் ஆகாது. அடுத்ததாக ப்ராக்கெட்டில் இந்த எக்ஸ்ன்னு இருக்குதுல்ல, இந்த எக்ஸ் தான் நீங்கள் அந்த பர்டிகுலர் பேட்டரியில் எடுத்த ஸ்கோர், அந்த பேட்டரி டெஸ்ட்டில் எடுத்த ஸ்கோர். ஓகே. ஒவ்வொரு பேட்டரி டெஸ்ட்லையும் ஃபிக்ஸ் பண்ணி இத்தனை கொஷின் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. இவ்வளோ டைம் தான் அப்படிங்கிற மாதிரியும் இருக்காது. அது ஒவ்வொரு பேட்டரிக்கும் மாறும். ஓகே. ஒரு சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா 90 கொஷின் கூட இருக்கும். ஒரு சில இதில் வந்து 40-50 கொஷின் கூட இருக்கும். டைமிங்குமே அதுக்கேற்ற மாதிரி 4 நிமிஷம் 5 நிமிஷம் 6 நிமிஷமும் வேரி ஆகும். ஓகே. அப்படிங்கிறப்போ இதில் நீங்கள் எத்தனை மார்க் எடுத்தீங்க, அந்த பர்டிகுலர் பேட்டரி டெஸ்ட்டில் நீங்கள் எத்தனை மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறது இது. அந்த பர்டிகுலர் பேட்டரி டெஸ்ட்டில் நீங்கள் எழுதின ஷிஃப்ட்டில் உங்கள் கூட எழுதினவங்க மொத்த மார்க்கையும் சேர்த்து அதோட ஆவரேஜ் பார்ப்பாங்க. ஓகே. அந்த ஆவரேஜ் இது. அதுதான் மீன் அப்படிங்கிறது. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படிங்கிறது வேரி ஆகும். அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு எதுவும் பண்ண போகிறது இல்லை. இது எல்லாருக்குமே காமனாக அப்ளிகபிள் ஆகிறது தான். ஓகே. ஸோ இப்போ மெயினாக இருக்கிறது உங்களோட ஸ்கோர் வந்து இந்த ஆவரேஜ் ஸ்கோரை விட அதிகமாக இருக்கணும். உங்கள் ஷிஃப்ட்டில் எழுதுகிறவங்க எவ்வளோ மார்க் எடுக்கிறாங்களோ அதோட ஆவரேஜ் பார்ப்பாங்கல்ல. இப்போ 10 பேர் எழுதியிருக்காங்க. 10 பேர் எழுதுகிற மார்க்கோட ஆவரேஜ் மொத்தத்தையும் கூட்டி 10ஆல் டிவைட் பண்ணி பார்க்குறது. அந்த ஆவரேஜ் மார்க்கை விட உங்களோட மார்க் அதிகமாக இருக்கணும். ஸோ அப்போ ஆவரேஜ் இவ்வளோ தான் வரும்ட்டு நம்ம சொல்ல முடியாது. ஓகே. ஆவரேஜ் எவ்வளோ வேணாலும் வரலாம். அப்போது நீங்கள் வந்து ஆவரேஜை வந்து மைண்டில் வச்சுக்கக்கூடாது. உங்களோட ஃபோக்கஸ் எதுவாக இருக்கணும், அந்த பர்டிகுலர் பேட்டரி டெஸ்ட்டில் உங்களோட மேக்ஸிமம் மார்க் நீங்கள் எடுக்க பார்க்கணும். ஃபுல் மார்க் எடுக்கிறது வந்து உங்களோட டார்கெட்டாக இருக்கணும். அப்படி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஸ்கோர் வந்து ஆவரேஜ் ஸ்கோரை விட அதிகமாகிடும்.
ஸோ அப்போ ஆவரேஜை விட கம்மியாக எடுத்துட்டோம்னா நான் வந்து ஃபெயில் ஆயிடுவேனா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா அப்படியும் கிடையாது. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் இப்போ இந்த இடத்துல மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, மீன் வந்து ஒரு 30ன்னு வச்சுக்கோங்க. உங்களோட ஸ்கோர் வந்து 32 அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பர் தான் வரப்போகுது இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே. ஓகே, இங்கே 32லேருந்து 30 கழிக்கிறப்போ 2ன்ட்டு வரும். 2 பை என்ன போட்டாலுமே அது பாசிட்டிவ் நம்பர் தான் வரப்போகுது. ஸோ 10ஓட அதை மல்டிபிள் பண்ணுறப்போ கண்டிப்பாக அந்த இடத்துலையும் பாசிட்டிவ் நம்பர் தான் வரப்போகுது. ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஸ்கோர் வந்து இப்போ 50 ப்ளஸ் ஒரு பாசிட்டிவ் நம்பர் தான். அப்போ 50 விட அதிகமாக தான் இருக்கும். ஓகே, இப்போ இந்த மீன் ஸ்கோரை விட கொஞ்சம் கம்மியாக எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த நெகட்டிவ் நம்பர் வந்து இந்த 10ஓட மல்டிபிள் பண்ணுறப்போ அது நெகட்டிவில் 8 வரைக்கும் போகலாம். ஓகே, இந்த இடத்துல வந்து நெகட்டிவாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் இந்த மீனை விட கம்மியாக எடுத்தாலுமே இங்கே வந்து ஒரு நெகட்டிவ் நம்பர் வரும். அந்த நெகட்டிவ் நம்பரை வந்து இதோட மல்டிபிள் பண்ணுறப்போ அது 8 வரைக்கும் வந்தால் கூட உங்களோட ஸ்கோர் வந்து 50 மைனஸ் 8 42ஆக தான் இருக்கும். 8 விட கம்மியாயிருச்சு, அதாவது -9 அந்த மாதிரி போணுச்சு அப்படின்னா அது 42 விட கம்மியாயிரும். 50 மைனஸ் 9 போடுறப்போ 41 ஆயிரும். நீங்கள் அப்போ தான் ஃபெயில் ஆவீங்க. ஓகே, ஸோ அந்த ஆவரேஜ் ஸ்கோரை விட கம்மியாக இருந்தால் கண்டிப்பாக ஃபெயில் ஆகிருவீங்கன்ட்டு இல்லை, ரொம்ப கம்மியாக போயிடக்கூடாது. ஆனால் நீங்கள் கம்மியாகிறதே யோசிக்காதீங்க, ஆவரேஜ் ஸ்கோரையும் யோசிக்காதீங்க. அந்த பர்டிகுலர் பேட்டரி டெஸ்ட்டில் நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறத டார்கெட் வைங்க. இதை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து கிளியர் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பேட்டரி டெஸ்ட்டும் இம்பார்ட்டன்ட் ஆனது. ஓகே, ஸோ கிளியர் ஆகிருக்கும் நம்புகிறேன். இந்த மாதிரி தான் வந்து டி ஸ்கோர் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. ஓகே, நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் எத்தனை வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதில் உங்களோட ஸ்கோர் அப்படிங்கிறது வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு பேட்டரி டெஸ்ட்லேயுமே வேறு வேறு மாதிரி கொஷின்ஸ், அந்த நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து வேரி ஆகும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த டி ஸ்கோரை வந்து கன்வெர்ட் பண்ணுறது, அடுத்ததாக வந்து உங்களோட அந்த சிபிடி 2 ஸ்கோரை வந்து கன்வெர்ட் பண்ணுறது, அதை பற்றி பார்க்கலாம். இப்போது ஒவ்வொரு பேட்டரியிலையுமே, ஒவ்வொரு பேட்டரி டெஸ்ட்லேயுமே வந்து மேக்ஸிமம் டி ஸ்கோர் என்ன அப்படின்னா, அதாவது அதில் 5 பேட்டரி டெஸ்ட் இருக்குது. ஒவ்வொரு இதுலேயுமே வந்து மேக்ஸிமம் டி ஸ்கோர் வந்து 80 இருக்கும். ஓகே, ஒவ்வொரு இதுலேயுமே 80 இருக்கும். 80க்கு 80லாம் எடுக்கிறது வந்து ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். எல்லாரும் 80க்கு 80 எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் டார்கெட் பண்ணாதீங்க. இப்போ 80 இருக்குதுன்னா அதில் ஒரு 60, 70 அந்த மாதிரி வந்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து அதில் பாஸ் பண்ண முடியும். ஓகே, அப்போ மொத்தமாக 5 செக்ஷன் இருக்குது, 5 பேட்டரி டெஸ்ட் இருக்குது. அப்போ 5 × 80 400 அப்படிங்கிறது தான் இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டோட மேக்ஸிமம் மார்க். ஓகே, இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டோட மேக்ஸிமம் மார்க் வந்து எத்தனை 400. ஸோ 400க்கு 400 எல்லாராலையுமே எடுக்க முடியாது. ஈவன் அதை எடுக்கிறதே இம்பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 400க்கு ஒரு 300 எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து 400க்கு 300 மார்க் எடுத்திருக்கீங்க. ஓகே, 5 பேட்டரியும் சேர்த்து கூட்டுறப்போ, 5 பேட்டரி டெஸ்ட்டையும் சேர்த்து நீங்கள் எடுத்த அந்த டி ஸ்கோரை கூட்டுறப்போ 300 மார்க் வந்து எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதோட 30% வந்து ஃபைனல் ரிசல்ட்டுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. அப்போ அது எத்தனை மார்க்காக இருக்கும்? என்ன பண்ணுவாங்கன்னா இதோட 30யை மல்டிபிள் பண்ணாலே போதுமானது, அதோட 30% கிடச்சிடும். ஓகே, ஸோ அப்போது 400 அப்படிங்கிறது டோட்டல் ஸ்கோர். ஓகே, இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் நீங்கள் எடுத்த மார்க்கை 400ஆல் டிவைட் பண்ணிவிட்டு 30ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஒரு மார்க் வரும். ஓகே, இப்போ இதை நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 22.5 அப்படிங்கிறது வரும். இதுதான் அந்த 30%க்கு கன்வெர்ட் பண்ண உங்களோட ஸ்கோரு. ஓகேவா? ஸோ இதுதான் நீங்கள் ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் எடுத்த மார்க். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ சிபிடி 2 இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 65 மார்க் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. சிபிடி 2ல் 65 மார்க் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களோட ஸ்கோர் கார்டெலாம் வந்திருக்கும். அதில் அவுட் ஆஃப் 100 நீங்கள் 65 எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இதோட 70% பார்ப்பாங்க. இதோட 70%னா என்ன? சிம்பிள், 65ஓட 70%. ஓகே, 65 × 70/100 போட்டிங்க அப்படின்னா என்ன வரும்? 45.5 வரும். ஓகே, இப்போ உங்களுடைய ஃபைனல் ஸ்கோர் என்னவாக இருக்கும்? இந்த 45.5, அதாவது சிபிடி 2ல் பார்ட் ஏல நீங்கள் எடுத்த மார்க்கோட 70% ப்ளஸ் இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் நீங்கள் எடுத்த மார்க்கோட 30%, அது வந்து 22.5. இதை கூட்டணும் அப்படின்னா என்ன வரும்? இந்த இடத்துல வந்து 68 வந்திருக்குமா? 68 தான் வந்திருக்கும். 68 அப்படிங்கிறது தான் உங்களோட ஃபைனல் ஸ்கோர். ஓகே, அவுட் ஆஃப் 100 தான் இதுவுமே இருக்கும். ஏன்னா 100% தான் பார்த்துருப்பாங்க. ஸோ இதுதான் ஃபைனல் ஸ்கோர். இந்த மாதிரி தான் வந்து ஸ்கோர் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 22.5 அப்படிங்கிறது தான் உங்களோட அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டோட ஸ்கோர்.
இதில் எவ்வளோ எடுத்தால் நல்ல மார்க்கு? 30 அவுட் ஆஃப் 30 எடுக்கிறது வந்து ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் தான். ஆனால் இதில் வந்து நீங்கள் ஒரு 20க்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா ஓரளவு நல்ல ஸ்கோர். 23க்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னாலே அது சூப்பரான ஸ்கோர். ஓகே. ஸோ 23க்கு மேலே எடுக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். அதை நீங்கள் கால்குலேட்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இந்த கால்குலேஷன் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ நீங்கள் நான் சொல்கிற பிளாட்ஃபார்மில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஸ்கோர் வந்து இதுக்கு மேலே வந்துடும். ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுமானது. ஓகே. இப்போ இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் இப்போ சிபிடி 2ல் பார்ட் ஏல கம்மியான மார்க் எடுத்திருக்கலாம். உங்களோட இன்னொருத்தர் நல்ல மார்க் கூட எடுத்திருக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் அவனை விட நல்லா பெட்டராக நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கோர் வந்து அவனை விட ஃபைனலாக வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே. இப்போ ஏ பின்னு 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ சிபிடி 2ல் எடுத்த மார்க் இருக்குது. சிபிடி 2ல் வந்து இந்த ஏங்கிற பர்சன் 80 மார்க் எடுத்திருக்கான், பிங்கிற பர்சன் 70 மார்க் எடுத்திருக்கான். டிஃபரன்ஸ் என்ன? டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 மார்க். ஏ வந்து பியை விட 10 மார்க் அதிகமாக எடுத்திருக்கான். இப்போ பி வந்து ஏயை விட மார்க் அதிகமாக கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அவன் வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணான், இவனை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணான்னா ஃபைனல் ஸ்கோர் வந்து பிக்கு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவன் செலெக்ஷன் ஆகிட்டு இவன் செலெக்ஷன் ஆகாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே. இப்போ இதோட 70% நம்ம வந்து ஃபைனலாக பார்ப்போம். இதோட 70%னா 80ஓட 70% வந்து 56, 70ஓட 70% வந்து பார்த்தீங்கன்னா 49. ஸோ இதுதான் இப்போ ஃபைனலாக கன்சிடர் பண்ண போகிற ஸ்கோர். ஓகே. ஸோ அப்போ சிபிடி 2ல் 70%ன்னு பார்க்குறப்போ டிஃப்ரென்ஸ் சேஞ்ச் ஆகுது. இவனுக்கும் மார்க் கம்மியாகுது, இவனுக்கும் கம்மியாகுது. ஸோ அப்போ இப்போ டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது? இப்போ வந்து 7 இருக்குது. ஓகே. இப்போ டிஃப்ரென்ஸ் வந்து 7 இருக்குது. ஏ வந்து 7 மார்க் பியை விட அதிகமாக இருக்கான். இப்போ சிபிஎட் இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டு இதில் வந்து இந்த 30க்கு ஓகே இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி 30க்கு இவன் வந்து 16 தான் எடுத்திருக்கான்னு வச்சுக்கோங்க. இவன் வந்து 24 எடுத்திருக்கான்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை ரெண்டையும் கூட்டுவாங்க. இவனோட இந்த சிபிடி 2ஓட 70%, அடுத்ததான் ஆப்டிடியூட் டெஸ்ட்டோட 30%. இதை கூட்டுறப்போ இங்கே 72 வருது, இங்கே இதை கூட்டுறப்போ 73 வருது. ஸோ இந்த இடத்துல இவன் 7 மார்க்கு கம்மியாக இருந்தாலும் இங்கே நல்லா பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணனால இவனோட மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இவனை விட இவன் செலெக்ஷன் ஆயிடுவான். ஓகே. இது ப்ராக்டிக்கலாக நடக்கும். 0.11%, 0.001 மார்க்கில் வந்து செலெக்ஷன் ஆகாமல் இருந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படிங்கிறப்போ இதில் ஒவ்வொரு கொஷினும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும், சீரியஸாக எடுத்து பண்ணணும். இவ்வளோ நான் சொன்னதுக்கு காரணம் இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துருச்சு, அள்ளி தெளிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். ஓகே. எஸ்எஸ்சியிலேருந்து வரிசையாக வருது, அக்னிவீரில் வருது, அடுத்ததாக கோஸ்ட் கார்டில் வந்திருக்கு, ரயில்வேலையுமே அடுத்தடுத்து வந்துக்கிட்டு இருக்குது, பேங்க் எக்ஸாமில் வருது, டிஎன்பிஎஸ்சி வருது, டிஎன்யூஎஸ்ஆர்பி வருது, வராத போர்டே இல்லை. ஈவன் யூபிஎஸ்சியில் கூட இப்போ ஒரு சில நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஓகே. ஸோ எல்லா இதுலேயுமே வந்து இப்போ ஜூன் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30க்கும் அதிகமான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். நம்மளுக்கு தெரிஞ்சது கம்மியாக இருக்கும், தெரியாதது நிறையா இருக்கும். ஓகே. ஸோ இதில் ஒரு சிலர் கான்சன்ட்ரேஷனை மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம அதுக்கு படிச்சிடலாமா, டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா எஸ்எஸ்சிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான டைம் தான் கொடுத்துருக்காங்க எக்ஸாமுக்கு. ஸோ அப்போ டைமை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அதில் கான்சன்ட்ரேட் பண்ணோன்ட்டு நீங்கள் வந்து இதை சீரியஸாக எடுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் கோட்டை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருக்கக்கூடிய 10-15 நாள் வந்து நீங்கள் இதுக்காக சீரியஸாக சின்சியராக பண்ணீங்க அப்படின்னா உங்களால் வந்து சிபிடி 2ல் மார்க் கம்மியாக இருந்தாலும் அந்த இதை மாற்றி அந்த நீங்கள் செலெக்ஷன் ஆக மாட்டீங்க அப்படிங்கக்கூடிய அந்த அந்த ஒரு தலையெழுத்தை மாற்றி நீங்கள் வந்து செலெக்ஷன் ஆக வைக்க முடியும் உங்களை நீங்களே. ஸோ அதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் இதுக்கு நீங்கள் வந்து இருக்கக்கூடிய நாட்களில் சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ இதில் நீங்கள் வந்து மார்க் டெஸ்ட்டு போடுவீங்க. கண்டிப்பாக மார்க் டெஸ்ட் போடாமல் இதில் பாஸ் ஆக முடியாது. மார்க் டெஸ்ட்டு கண்டிப்பாக போடுவீங்க. அந்த டெஸ்ட் சீரிஸ் போடுறப்போ நீங்கள் வந்து ஒன்று கம்ப்யூட்டரில் இல்லைனா லேப்டாப்பில் போடுங்க. ஏன்னா அங்கே உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் லேப்டாப்பில் தான் இருக்க போகுது சென்டரில். ஓகே. மொபைலில் நீங்கள் போடலாம். நிறையா பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல்லையுமே அதுக்கான ஆக்சஸ் கொடுப்பாங்க. இப்போ நான் சொல்கிறதுலையுமே மொபைலில் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஆனால் மொபைலில் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்க்ரால் பண்ணுறது, லெஃப்ட் ரைட்டு பண்ணுறது, மேலே கீழே போகிறது ஈஸியாக இருக்கும். டக்கு டக்குன்னு கிளிக் பண்ணுவீங்க, அந்த மாதிரி ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் மொபைலில் கொஞ்சம் சின்னதாகவும் தெரியும். ஓகே. ஆனால் லேப்டாப் கம்ப்யூட்டரில் தான் ஆக்சுவலாக உங்களுக்கு அங்கே என்ன இருக்குதோ அது வந்து இருக்கும். ஸோ மவுஸ் வச்சு அதுவும் பண்ணுங்கள். லேப்டாப் இருக்குதுன்னா லேப்டாப்லேயே இருக்கக்கூடிய அந்த டச் பேடை வச்சு பண்ணிகிட்டு இருக்காதீங்க, அதுலேயும் மவுஸ் கனெக்ட் பண்ணி பண்ணுங்கள். ஓகே. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த பக்கம் மூவ் ஆகிறது, மேலே கீழே மூவ் ஆகிறதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் ஆகும்.
ஏன்னா இதில் ஒவ்வொரு செகண்டும் முக்கியமானது. அத்தனை கொஷின்ஸ் கேட்பாங்க, கம்மியான டைம் கொடுப்பாங்க. அப்படிங்கிறப்போ நீங்கள் இதை முன்னாலே இருந்து இதுக்காக ரெடி ஆகணும், இதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு முன்னாலே இருக்கணும். டேரெக்டாக எக்ஸாம் ஹாலில் போய் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஓகே. அதுக்கப்புறம் இதில் ஒரு சில இடத்துலலாம் வந்து மெமரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மெமரி பண்ணுறதுக்கு போல் டக்கு டக்குன்னு பார்த்து எழுதி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கொஷின் அட்டன் பண்ணிடுறேன் அப்படிங்கிற நினச்சிங்கன்னா அதுவும் நடக்காது. ஏன்னா உங்களுக்கு பென் பேப்பர் ரெண்டுமே கிடையாது. நீங்கள் வெறும் ஆளாக உள்ளே போவீங்க, அந்த ஸ்க்ரீனில் என்ன வருதோ அதை வந்து மவுஸை வச்சு கிளிக் மட்டும்தான் பண்ணுவீங்க. நீங்கள் யோசிச்சு மைண்டில் ஸ்டோர் பண்ணிட்டு தான் கிளிக் பண்ண போகிறீங்க. பேப்பர் பென் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. நெகட்டிவ் மார்க்கு கிடையாது. அதே மாதிரி அக்யூரேசிக்குமே இதில் வந்து எந்த இம்பார்ட்டன்ஸும் கிடையாது. ஏன்னா இந்த ஃபார்முலாவில் அக்யூரேசி பற்றி எதுவுமே வரல. ஓகே. நீங்கள் இத்தனை கொஷினை தப்பாக போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் உங்களை வந்து வெளியில் அனுப்ப மாட்டாங்க. நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது, அக்யூரேசியும் இதில் வந்து மேட்ரு கிடையாது. ஸோ உங்களோட ஃபுல் ஃபோக்கஸுமே வந்து என்னவாக இருக்கணும், ஃபுல் மார்க் எடுக்கிறதா இருக்கணும். அந்த பர்டிகுலர் டெஸ்ட்டில் வந்து ஃபுல் மார்க் எடுக்கிறதா இருக்கணும். அதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் இப்போ சிபிடி 1, 2ல் பண்ண மாதிரி ஒவ்வொரு கொஷினையும் அட்டன் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கணும், டேரெக்டாக அடுத்த கொஷினுக்கு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் இதில் கிடையாது. நீங்கள் டேரெக்டாக ஆப்ஷனை மட்டும் கொடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த கொஷினுக்கு போயிட்டே இருக்கலாம். இதில் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற அந்த பட்டனே இருக்காது, சப்மிட் பட்டன் மட்டும்தான் இருக்கும். அப்படினால இது உங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ். ஓகே. ஆட்டோ சேவ் ஆயிரும். ஸோ இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இது வரைக்கும் இந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா டெஸ்ட் நடந்திருக்கு ஆப்டிடியூட் டெஸ்ட்டு. இதில் வந்து மினிமம் 40லேருந்து 45% ஃபெயில் ஆயிடுவாங்க. அவங்கெல்லாம் சிபிடி 2ல் நல்ல மார்க் எடுத்தவங்க தான். ஈவன் டாப்பர்ஸில் ஒருத்தராக இருப்பாங்க, அவங்க கூட இதில் ஃபெயில் ஆவாங்க. ஓகே. ஸோ இங்கே எல்லாருமே ஒன்று தான். இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒன்று தான். இதுக்குன்னு யார் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ, யாரோட சைக்காலஜிக்கல் ஸ்கில் வந்து நல்லா இருக்குதோ அவங்க வந்து இதில் நல்ல மார்க் எடுப்பாங்க. ஓகே. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இதில் மொத்தமாக எத்தனை பேட்டரி இருக்கும்னா 5 பேட்டரி இருக்கும். 5 பேட்டரி டெஸ்ட் இருக்கும். அதில் வந்து மெமரி டெஸ்ட்டு, அடுத்ததாக ஃபாலோயிங் டைரக்ஷன் டெஸ்ட்டு, அடுத்ததாக டெப்த் பர்செப்ஷன் டெஸ்ட்டு, அடுத்ததாக டெஸ்ட் ஆஃப் பவர் ஆஃப் அப்சர்வேஷன். ஓகே. உங்களோட மெமரி பவர் எப்படி இருக்குது, ஒரு டைரக்ஷனை வந்து எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, அடுத்ததாக நீங்கள் வந்து அந்த டிஸ்டன்ஸை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறீங்க, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அப்சர்வேஷன் பவர் எப்படி இருக்குது, ஒரு இதை எப்படி நீங்கள் வந்து டக்குன்னு புரிஞ்சுக்கிறீங்க, அடுத்ததாக பெர்செப்ஷுவல் ஸ்பீட் டெஸ்ட், ஒரு வேலையை எவ்வளோ ஸ்பீடாக நீங்கள் பண்ணுறீங்க. இந்த மாதிரி 5 பேட்டரி டெஸ்ட் இருக்குது. இந்த 5க்குள்ளேயுமே நிறையா சப் டாபிக்ஸ் இருக்குது. ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெமரி டெஸ்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து ஹவுஸ் இல்லைன்னா பில்டிங் டெஸ்ட் இருக்குது, பிக்சர் டு நம்பர், ஃபிகர் டு டிஜிட் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அடுத்ததாக ரயில்வே ட்ராக் மெமரி டெஸ்ட்டுன்னு இருக்குது, அதே மாதிரி பிக்சர் டு பிக்சர் மெமரி டெஸ்ட்டு, ஆப்ஜெக்ட் மெமரி டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி 5 இருக்குது. ஓகே. உங்களுக்கு இந்த 5ல் ஏதாச்சும் ஒன்று வரும். அது எது வரும்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து 5 பேட்டரி இருக்குதா, 5 பேட்டரிக்குள்ளேயுமே இந்த ஃபஸ்ட்டு பேட்டரி டெஸ்ட்டில் 5 டாபிக் இருக்குது. இந்த 5ல் ஏதாச்சும் ஒன்று வரும். அடுத்ததாக ஃபாலோயிங் டைரக்ஷன் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரிக்குள்ளேயே 3 விதமாக இருக்குது. ஆல்ஃபபெட்டிக் டைப் டேபிள் டெஸ்ட்டு, நியூமரிக் டைப் டேபிள் டெஸ்ட்டு, அடுத்ததாக வாட்ச் இல்லைனா கிளாக் டைப் டேபிள் டெஸ்ட்டு. இந்த 3ல் ஒன்று வந்து உங்களுக்கு வரும். எது வேணாலும் வரலாம். ஓகே. அதே மாதிரி டெப்த் பர்செப்ஷன் டெஸ்ட்டில் 2 இருக்குது, பிரிக் டெஸ்ட்டு, ஹிடன் கியூப் டெஸ்ட்டு. இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது நான் தனித்தனி வீடியோவில் சொல்கிறேன். சும்மானாலும் ஒரே ஒரு கொஷினை காட்டிட்டு இது இப்படி இருக்கும் இது இப்படி இருக்கும்னு சொல்லி டைமை இழுத்துக்கிட்டு ஒரு வீடியோ போகிறதுல எந்த யூஸுமே இல்லை. நான் தனித்தனியாக தெளிவாக ஒன்றுக்கும் வீடியோஸ் கொடுக்குறேன். ஓகே. ஸோ இந்த இதில் ஒன்று இருக்கும். ஓகே. அதே மாதிரி டெஸ்ட் ஆஃப் பவர் ஆஃப் அப்சர்வேஷனில் வந்து எஸ்ஆர் நோ டைப் கொஷின் இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் டிஜிட் 6 டெஸ்ட்டு, அடுத்ததாக டிஜிட் 9 ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். பிக்சர் பிளேஸ்மெண்ட் பொசிஷனிங் டெஸ்ட், இந்த மாதிரி 4 இருக்குது. இந்த 4ல் ஏதாச்சும் ஒரு இதில் இருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். ஓகே. ஒரு கொஷின் வராது, ஒரு டாப்பிக்கிலேருந்து நிறையா கொஷின்ஸ் வரும். அது எந்த டெஸ்ட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வேரி ஆகும், டைமிங்கும் வேரி ஆகும். ஓகே. அதே மாதிரி பெர்செப்சுவல் ஸ்பீட் டெஸ்ட், இதில் வந்து சிமிலாரிட்டி டெஸ்ட்டு, சேம் ஃபிகர்லேயே வந்து ஹெக்ஸாகனல் ஆக்டாகனல் டெஸ்ட்டுன்னு இருக்குது, அடுத்ததாக சர்க்கிள் ரொட்டேஷன் டெஸ்ட்டுன்னு இருக்குது. இதுலேயுமே இந்த 4லேருந்து ஏதாச்சும் ஒன்று வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து மெமரி டெஸ்ட்டில் வந்து ரயில்வே ட்ராக் வரலாம். அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் கேட்பாங்க, ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுப்பாங்க. அடுத்ததாக ஃபாலோயிங் டைரக்ஷன் டெஸ்ட்லேருந்து உங்களுக்கு ஆல்ஃபபெட்டிக் டைப் டேபிள்லேருந்து வரலாம். ஓகே. அடுத்து இதில் வந்து ஹிடன் கியூப் வரலாம், இதில் வந்து எஸ்ஆர்னோ வரலாம், இதில் வந்து சேம் ஃபிகர் ஹெக்ஸாகனல் வரலாம். ஓகே. இந்த மாதிரி ஒன்று தான் வரும் உங்களுக்கு, அதில் எது வேணாலும் வரலாம். அப்படின்னா நீங்கள் இது எல்லாத்தையுமே தெளிவாக பார்த்துக்கணும். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 18 விதமான டாபிக் இதில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒரு வீடியோன்னு எடுத்துக்கிட்டாலுமே மினிமம் ஒரு 18 வீடியோவாச்சும் வரும். அதுக்காக நான் வந்து ரொம்ப லென்த்தாலாம் கொடுக்க போகிறது கிடையாது. ஒரு ஐடியா, ஒரு ட்ரிக்கு, அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து அந்த வீடியோ இருக்க போகுது. அதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ட்ரிக்கு இருக்கிற மாதிரி தான் அந்த வீடியோஸ் வந்து இருக்க போகுது. ஸோ முடிஞ்சளவு நான் எவ்வளோ குயிக்காக முடியுமோ அவ்வளோ குயிக்காக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன்.
ஸோ உங்களோட சப்போர்ட் நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே. ஏன்னா நம்ம வந்து சிபிடி 1, 2க்கு வந்து வீடியோஸ் கொடுத்துருக்கோம், தெளிவாக தான் கொடுத்துருக்கோம். அதில் அந்த டெக்னிக்கல் சிலபஸ் மட்டும் அது யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க, நீங்களாக தான் படிச்சிருப்பீங்க. ஓகே. ஸோ பெண்டிங் இருந்தது இது மட்டும்தான். இதுக்குமே வந்து என்னோட 100% கொடுத்து நான் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ உங்களோட சப்போர்ட்டை நீங்கள் கொடுங்க. சப்போர்ட் கொடுங்க இந்த சென்ஸ் நீங்கள் வந்து ஃபைனலாக ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே. அதுதான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. செலெக்ஷன் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுறது தான். ஓகே. ஒரு பர்டிகுலர் எக்ஸாமுக்கு A to Z இவ்வளோ வீடியோஸ் கொடுத்து கடைசி வரைக்கும் கைடன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா எங்களோட எதிர்பார்ப்பு அதுதான். நீங்கள் வந்து இவ்வளோ நாள் படிச்சுட்டு செலெக்ஷன் ஆகலைன்னா உங்களுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்குமோ அதே தான் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம எவ்வளோ எஃபோர்ட் போட்டு நம்ம சொல்லி கொடுத்து செலெக்ஷன் ஆகலாம் அப்படின்னா எங்களுக்கு வருத்தமாக தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ரிசல்ட் வர்றப்பவும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் செலெக்ஷன் ஆகிருக்காங்க அப்படிங்கிறதான் வந்து என்னோட எதிர்பார்ப்பாக இருக்கும். ஓகே. அதுக்காக நான் இதுக்காக ஒரு மெக்கானிசம்லாம் ஃபாலோ பண்ணலை. இப்போ இதே வீடியோஸை வந்து நான் கோர்ஸில் கொடுக்குறேன். அந்த கோர்ஸில் வந்து நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணவங்க எல்லோரும் உங்களோட ஃபோட்டோ அடுத்ததாக நேம்லாம் அனுப்புங்கன்னு சொல்லி என்னால் பண்ண முடியும். அப்படி நான் ஆல்ரெடி இந்த மாதிரி எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு கூட பண்ணியிருக்கேன். பட் இதுக்கு நான் வந்து பண்ணலை. ஏன்னா நீங்கள் சொல்லுவீங்க அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓகே. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் வந்து அந்த மாதிரி பண்ணுறேன். ஃபுல்லாகவே ஃப்ரீயாக கொடுப்போம். எந்த இதையுமே நம்ம ட்ராக் பண்ண வேண்டாம். ஸ்டூடெண்ட்ஸாக வந்து நம்மக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு நம்பிக்கையோடு நான் வந்து பண்ணுறேன். ஸோ ஃபைனல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதுக்காக 100% உங்களோட செலெக்ஷனுக்கு நாங்கள் தான் காரணம்ட்டு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். அதை யாராலுமே சொல்ல முடியாது. உங்களோட ப்ரிப்பரேஷன், உங்களோட ஹார்ட் ஒர்க் தான் வந்து இதில் 75% இருக்கும். மிச்சம் இருக்கக்கூடிய 25% எங்களோட கைடன்ஸ், எங்களோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கும். அவ்வளோதான். ஓகே. அதுக்காக நாங்கள் வந்து 100% உங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா எங்ககிட்ட படித்த எல்லாருமே போஸ்டிங் வாங்கியிருக்கணுமே. ஒரு சிலர் தான் வாங்குவாங்க. அதுக்கு காரணம் நீங்கள் வந்து மற்றவங்களோட பெட்டராக பண்ணியிருப்பீங்க. உங்ககிட்ட வந்து கொஞ்சம் அதிகமான ஹார்ட் ஒர்க் இருந்திருக்கும். அதுக்கு நீங்கள் தான் முழுக்க காரணம். இருந்தாலும் எங்களோட கைடன்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு உண்மையிலே தோணுச்சு அப்படின்னா நீங்கள் ஃபைனல் ரிசல்ட் வர்றப்போ இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே. சந்துரு மேத்ஸ் ஆப்பில் சேட்டில் மறக்காமல் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ இப்போ அந்த முக்கியமான பிளாட்ஃபார்ம் நீங்கள் வந்து இதுக்கான டெஸ்ட் சீரிஸ் போட்டு பார்க்குறதுக்கான பிளாட்ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அன்லிமிட்டெட் எஜுகேஷன் அப்படிங்கக்கூடிய இந்த பிளாட்ஃபார்ம் தான். இது ஒரு யூடியூப் சேனல் தான். இவங்களுக்கு தனியாக ஆப்பும் இருக்குது, வெப்சைட்டும் இருக்குது. இவங்களோட வெப்சைட்டில் நீங்கள் வந்து டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். ஓகே. சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிக்கோங்க. இவங்களோட அந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு நினைக்கிறேன். 6 மாதத்துக்கு வந்து 1349 ரூபான்னு இருக்கும். அதிலே வந்து 200 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பாங்க. 1149 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். நிறையா டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. 50க்கு மேலே ஃபுல் டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. 300க்கு மேலே செக்ஷனல் டெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது போதுமானது. இவங்களோட பிளாட்ஃபார்மை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதுமானது. ஸோ செலெக்ஷன் ஆனவங்ககிட்ட யார்கிட்ட கேட்டாலும் மேக்ஸிமம் இந்த பிளாட்ஃபார்ம் தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஈவன் யூடியூப்லையுமே நான் வந்து நிறையா ரிசர்ச் பண்ணிவிட்டு ஸோ எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதான் பார்த்துருக்கேன். நான் ஈவன் 2-3 பிளாட்ஃபார்மில் சப்ஸ்கிரிப்ஷனும் வாங்கியிருக்கேன். பே பண்ணி பர்டிகுலராக இந்த ஒரு வீடியோ போடுறதுக்காக தான் இவ்வளோ பண்ணியிருக்கேன். பே பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி உள்ளே என்ன கொடுத்துருக்காங்க, தெளிவாக இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகே. இதில் நான் இந்த 1149 ரூபா பே பண்ணிவிட்டு செக் பண்ணிட்டு தான் சொல்கிறேன். இந்த ஒரு வீடியோக்காக நான் வந்து இவ்வளோ பண்ணியிருக்கேன். அது போக இன்னும் 2 பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா 500 வந்து பே பண்ணியிருக்கேன். ஓகே. பட் அது நல்லா இல்லை, இது நல்லா இருக்குது. நான் வெரிஃபை பண்ணிட்டு தான் சொல்கிறேன். நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணலாம். இது பெய்டு ப்ரொமோஷன்லாம் கிடையாது. இவங்க யாருனே கூட எனக்கு தெரியாது. நான் யாருன்னு இவங்களுக்கும் தெரியாது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு கரெக்டான சோர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அவ்வளோதான். 100% இது வந்து ஜென்யூனாக தான் இருக்குது. தெளிவாக தான் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஓகே. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து இதுக்கான வீடியோஸ் வந்து நான் கொடுக்குறேன். ஆல் த பெஸ்ட்.